ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 26வது வீடியோ. ஸோ 26வது வீடியோ அப்படின்னா நம்ம வந்து 26வது வாரம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் இது வந்து 26வது வாரத்துக்குள்ள வீடியோ. ஸோ உங்களோட நல்ல சப்போர்ட் கிடைக்கிறனால தான் நான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக ஸ்டாக்ஸ்குள்ளே பார்க்க போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஃபஸ்ட் அந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாரம் நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம், அடுத்த வாரத்துக்கு நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து ஸ்டாக்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து எந்த இடத்துல மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக மைல்டாக இருக்கும். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு வந்து ஒழுங்காக புரியலைன்னா ப்ளீஸ் இந்த வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து நம்ம 250 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ஒரு 250 பாயிண்ட்ஸுக்கு டார்கெட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக் எண்டில் வந்து ஃப்ரைடேக்கு வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் ஃப்ரைடேக்கு வந்து ஒரு நல்லாவே ஃபால் விழுந்துச்சு. ஓகே, ஒரு நல்ல ஃபால் விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல போனால் எத்தனை பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 190 மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட இது வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து திருப்பி மார்க்கெட் வந்து விழுந்துச்சு. ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்னதாக எல்லா ஸ்டாக்குமே விழுந்துச்சு. ஓகே, என்னோடய போர்ட்ஃபோலியோவே சொல்லப்போனால் இந்த ஸ்டாக் ஓகே இந்த மாதிரி கீழே விழும்போது நிறைய பேர் வந்து பயந்து வந்து என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, நான் வந்து செல் பண்ணாமல் இது வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து நான் எது வரைக்கும் ஹோல்டு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் கீழே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஓகே, இந்த லெவல் கிட்ட வர்ற வரைக்கும் நான் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நம்ம வீடியோவை பார்த்து யாருமே ஸ்டாக்ஸ் வந்து பை செல் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த வீடியோ வந்து நான் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் மட்டும்தான். இதில் வந்து நான் எந்தெந்த ஸ்டாக்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே தவிர, இது வந்து உங்களுக்கு வந்து பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் யாருக்குமே பண்ணல. ஓகே, நீங்கள் அப்படி பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் வந்து பை செல் பண்ணிக்கிடலாம். ஓகே, அதுக்கு அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எதுவும் ரெக்கமெண்ட் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாக் வந்து நம்ம ஐசிஐசிஐ பேங்க். ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும் ஐசிஐசிஐ பேங்க் வந்து நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டிங்லேருந்து ஒரு அப்சைடில் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து என்ட்ரி பண்ணிட்டோம். நான் வந்து எல்லா டீட்டெயிலும் நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் செக் பண்ணாதவங்க மறக்காமல் ஃப்ரீ டெலிகிராம் செக் பண்ணிக்கிடுங்க. அதில் வந்து நான் எல்லா வீக் ஸ்கூல்லதும் நான் கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டு வரேன். ஓகே, ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா 39 பாயிண்ட்ஸில் இப்போதைக்கு இருக்குது. நான் இதில் ஒரு 100 பாயிண்ட் டார்கெட் பிளான் பண்ணியிருந்தேன். 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் பிளான் பண்ணதில் இப்போதைக்கு இதோட பாயிண்ட்ஸ் என்ன போய்கிட்டு இருக்குன்னா 39 பாயிண்ட்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். ஏன்னா இந்த ஹை ஓகே, இந்த டார்கெட் வந்து இந்த ஹை வரைக்காவது மினிமம் வரணும். ஓகே, இந்த ஹை வரைக்காவது மினிமம் வரும். ஸோ அந்த ஒரு பிளானில் தான் நான் இந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டார்கெட் வந்து எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஐசிஐசிஐ பேங்க். ஓகே, தேர்ட் ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விப்ரோ லிமிடெட். ஓகே, விப்ரோ லிமிடெட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு டைம் எடுக்கலை. இந்த ஸ்டாக் இதுக்கு முன்னாடியும் எடுத்தோம். நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துச்சு. 100 பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்ல டார்கெட் கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதில் நம்ம செகண்ட் ஓகே திருப்பி மறுபடியும் அந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ட்ரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாருங்க. நல்ல பையர்ஸ் வந்து இந்த இடத்துல பை ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து நல்ல க்ரீன் கலர் கேண்டில் இதில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டெலாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பை பண்ணவங்களாம் மார்க்கெட் இந்த இடத்துல வெளியே எடுக்கும். ஓகே, வெளியே எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ தூரம் நான் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 50% லெவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அந்த லெவல் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே எனக்கு ஒரு லெவல் எனக்கு இந்த இடத்துல ஒரு 50% லெவல் தெரியுது. ஸோ மார்க்கெட் சம்வேர் நாளைக்கு மார்க்கெட் மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு ஆச்சுன்னா நான் வந்து இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
பிகாஸ் இந்த லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவ்ல போகிறதுக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த லெவலுக்கு கீழே இந்த லெவல் ஓகே, ஆமாம் இந்த லெவல் இதோட கொஞ்சம் கீழே தான். ஓகே, மார்க்கெட் ஒரு வேளை நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சு, இந்த இது கீழே போச்சு அப்படின்னா நான் இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் இந்த ரேஞ்ச் இந்த இந்த கேண்டலுக்குள்ளேயே ஒரு கேண்டில் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா நான் இந்த ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு போவேன். ஓகே, ஸோ விப்ரோன்னு பார்த்தாச்சு. விப்ரோவோட கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விப்ரோவோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 512. ஓகே, ₹512 போய்கிட்டு இருக்குது. என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ₹587 கிட்ட என்னோட டார்கெட் இருக்குது. ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டாக் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டாக் வந்து பவர் ஃபின்கார்ப். ஓகே, லாஸ்ட் வீக் ஸ்விங் ட்ரேடிங் யாரெல்லாம் பார்க்கலையோ அதுக்குள்ள லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ எண்டிங்லேயும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோ பார்த்தாலும் ரொம்ப கிளியராக புரியும். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோ எப்போவுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஓகே, ஸோ பவர் ஃபின்கார்ப்பில் வந்து ஒரு பவர் ஃபின்கார்ப்பில் நான் வந்து இதில் வந்து பை சைடு போயிருந்தேன். ஸோ இது வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த நல்ல ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ட்ரெண்டை கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோடில் இருந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நான் ஒரு பை சைட் பிளான் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி, ஓகே, புதன் வியாழன் வெள்ளி, ஓகே, 3 நாளும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, மார்க்கெட் வந்து இந்த லோ கீழே வரல. ஓகே, மார்க்கெட் என்ன தான் நெகட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே வரல. ஓகே, இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட இந்த க்ரீன் கலர் கேண்டலோட லோ பிரேக் பண்ணாமல் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவான ட்ரேடிங் இருந்து ஒரு அப்சைடில் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ட்ரேடையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடு வந்து இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்பி ₹514 கிட்ட போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ₹591, 590, 91 நான் இதுலேருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸை நான் வந்து குறைச்சி வச்சுக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் இதில் ஸ்டாப் லாஸ் வரும். 10 to 12 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ₹576 என்னோட ஸ்டாப் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட 4th ஸ்டாக். ஓகே, 5th ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி கேபிட்டல். ஓகே, 5th ஆதித்யா பிர்லா கேபிட்டல். ஓகே, இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆதித்யா பிர்லா கேபிட்டல். இதில் ஒரு நல்ல டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல வெயிட் பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்சைட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் ஒரு என்ட்ரி பிளான் பண்ணேன். ரொம்ப பெரிய டார்கெட் இதில் வந்து நான் பிளான் பண்ணல. பிகாஸ் இது வந்து ரொம்ப சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ₹200 ப்ரைஸ் இருக்கிற குவான்டிட்டினால இதில் வந்து நம்ம பெருசாக எதுவும் டார்கெட் பிளான் பண்ணல. ஓகே, நம்ம ரிஸ்க் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு நம்ம 1:3. ஓகே, 1:3 ஒரு ₹10 ரிஸ்க் எடுக்கிறோம்னா ₹30 ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்டு தான் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இது நான் எடுத்த ப்ரைஸ்லேருந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ₹4-5 ப்ளஸில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். மார்க்கெட் திருப்பி என்னோட ப்ரைஸ் கிட்ட வந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் இதில் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதில் வந்து எனக்கு ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 பாயிண்ட் தான் இதில் எனக்கு வந்து ரிஸ்க் இருக்குது. ஓகே, ஸோ முடிஞ்சால் நான் இந்த ரிஸ்க்கையும் நான் வந்து குறைச்சிக்கிடுவேன். 7-8 பாயிண்ட் கிட்ட நான் வந்து குறைச்சிக்கிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இது மார்க்கெட் இன்னும் கீழே வந்தாலும் எனக்கு வந்து பரவாயில்ல. ஏன்னா திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண வரும்போது நான் திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்த 5 ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோலேருந்து வெளியே போச்சு அப்படின்னா நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். அதே மாதிரி அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் இப்போ நம்ம மண்டே டியூஸ்டே, ஓகே, மண்டேன்னு சொல்ல முடியாது, டியூஸ்டே வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோலேருந்து வெளியே போகுது அப்படின்னா நமக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்டாக் வேணும். ஓகே, வேறு ஏதாவது ஸ்டாக் வேணும். ஸோ தட் நம்ம அந்த அமௌண்ட்டை வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாக் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். ஓகே, இது ஒரு பெனி ஸ்டாக் மாதிரி தான் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு நல்ல ஃபால் விழுந்திருக்கு. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நல்ல சைடுவேஸாக தான் இருந்திருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, மார்க்கெட் சைடுவேஸாக இருந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு அப் சைட்லையோ இல்லை டவுன் சைட்லையோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப் சைட்லையோ இல்லை டவுன் சைட்லையோ பெரிய மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு மார்க்கெட் திங்கள் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் இதே ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வெளியே போச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹105 கிட்ட போய்கிட்டு இருக்குது. இதோட டார்கெட் இப்போ இதில் நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ₹130 கிட்ட நான் வந்து டார்கெட் ப்ளேஸ் பண்ணலாம். பெரிய டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப சின்ன டார்கெட் தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட்டும்
நம்ம வந்து ரொம்ப பெரிய டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. ஓகே. ஸோ நான் இதில் வந்து பொசிஷன் செட் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க, வீடியோ லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி டெய்லி லைவ்ல ஓகே நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம கூட டெய்லி லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி லைவ் ஜாயின் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஃப்ரீ டெலிகிராம் குரூப் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இதோட நான் வந்து நம்ம வீடியோ முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.